உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தறிகின்றன. ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தறிகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் 11. மொத்தம் 7 இறைவசனங்களை கொண்ட ஒரு திருப்பாடல், மிகச்சிறிய ஒரு திருப்பாடல். அந்த திருப்பாடலிலிருந்து 3 இறைவசனங்களை மட்டுமே சொல்லி இன்றைய பதிலுரை பாடல் அமைந்திருக்கிறது. ஆண்டவரே நேர்மையாளர், உம் திருமுகத்தை காண்பார்கள் என சொல்லி 7ஆம் இறைவசனத்தின் பிற்பகுதியை இன்றைய பதிலுரையாக நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவிடம் நம்பிக்கை என சொல்லி இந்த திருப்பாடலுடைய மீது தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. இது தாவீதுக்குரிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இப்போ எப்பொழுது இந்த திருப்பாடலை தாவீது பாடியிருக்கலாம் என சொன்னால், கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணம். அதிலும் குறிப்பாக தன்னுடைய உயிருக்கு பயந்து தாவீது ஓடி செல்லக்கூடிய ஒரு தருணத்திலே தாவீது இந்த திருப்பாடலை பாடியிருக்கிறார். இந்த திருப்பாடலுடைய முதல் ஒரு சில வரிகளை படித்து பார்க்கிற பொழுது, அதாவது என்ன சொன்னா, மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, நீ எனவே நீ இங்கிருந்து ஓடிப்போ, நீ மலைக்கு ஓடிப்போ, எங்கேயாவது போய்விடு, உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள் என சொல்லப்படுகிற பொழுது இந்த திருப்பாடலை பாடி கடவுள் மீது தன்னுடைய அன்பை, கடவுள் மீது தமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை தாவீது எப்படி வெளிக்காட்டினார் என்பதை இந்த திருப்பாடலுடைய வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த 3 இறைவசனங்களை மட்டும் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். 4வது இறைவசனம், 5வது இறைவசனம், 7வது இறைவசனம். 4வது இறைவசனத்தில் அவர் சொல்லுகிறார், மக்களெல்லாம் அவரை ஓடிப்போக சொல்லுகிற பொழுது, நான் ஏன் ஓட வேண்டும்? ஆண்டவர் திருக்கோவில் இருக்கிறார், அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றன, அவருடைய விழிகள் எப்பொழுதும் என்னை சோதித்தறிந்து கொண்டே இருக்கின்றன, நான் எதற்காக ஓட வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கிறார், அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கிறது. அதாவது விண்ணுலகில் இருக்கக்கூடிய கடவுள், ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டே இருக்கிறார். நான் யாருக்கு அஞ்சி இந்த வீட்டை விட்டு அல்லது இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. 5வது இறைவசனத்தை பார்க்கிற பொழுது, கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், கடவுளுடைய குணம் என்ன என சொன்னால், கடவுள் பொல்லாரையும் நல்லாரையும் நேர்மையாளரையும் சோதித்தறியக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பாக வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கிறார் என்கிற இறைவசனத்தை பதிவு செய்கிறார். அதாவது, நான் வன்முறையாளன் அல்ல, ஆனால் என் மீது வன்முறை செலுத்தக்கூடியவர்களை கடவுள் வெறுப்பார் என்கிற ஒரு உள்ளத்தோடு இவர் இந்த திருப்பாடலை பாடியிருக்கலாம்.
என்று சொன்னால் வன்முறை என்பது வெறுமனே கத்தியை எடுத்துக்கொண்டு போய் இன்னொருவரை கொலை செய்ய தயாராக இருப்பது மட்டுமல்ல, மாறாக சாதாரண வார்த்தைகளில் கூட நாம் வன்முறையை கையாளலாம். நம்முடைய வீடுகளிலும் கூட நிறைய நேரங்களில் நாம் வன்முறைகளில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில் கணவன் மனைவியை அடிப்பதும் அல்லது மனைவி கணவனை அடிப்பதும் என ஏராளமான வன்முறைகள் நம்முடைய வீட்டிலும் கூட இருக்கிறது. இந்த இறைவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, வன்முறையில் ஈடுபடுவோரை கடவுள் வெறுக்கிறார். அப்போது நாம் வன்முறையில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. மாறாக நல்லாரை, அதாவது நேர்மையாளரை இறைவன் நேசிக்கிறார், பொல்லாரை, அதாவது வன்முறை செய்வோரை இறைவன் வெறுக்கிறார். எனவே இந்த இறைவசனம் மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம். நேர்மையாளரா இல்லது பொல்லாராக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 7வது இறைவசனம் மிக அழகாக சொல்கிறது, நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகிறார். இந்த 5வது இறைவசனம் 7வது இறைவசனத்தையும் நாம் பார்க்கிற பொழுது ஒரு கான்ட்ராஸ்ட் அல்லது அதை ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற பொழுது அதில் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. 5வது இறைவசனம் சொல்கிறது, ஆண்டவர் வன்முறையை வெறுக்கிறார். அதாவது நேர்மையாளரையும் பொல்லாரையும் அவர் சோதித்தருகிறார், ஆனால் வன்முறையை வெறுக்கிறார் என சொல்லி 5வது இறைவசனம் சொல்கிறது. 7வது இறைவசனம் சொல்கிறது, அவர் நேரிய செயல்களை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவருடைய திருமுகத்தை காண்பார்கள் என சொல்லி இன்றைய பதில்வரையை சொல்லி இந்த திருவசனம் முடிவடைகிறது. அப்போது இதுக்கு இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இந்த 2 இறைவசனங்கள் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு புறம் நேர்மையாளர் நல்லார், இன்னொரு புறம் பொல்லார் அல்லது இறைவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். அப்போ நல்லார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் நேரிய செயல்களை செய்கிறார்கள். பொல்லார் வன்முறையான செயல்களை செய்கிறார்கள். இந்த நல்லாரை கடவுள் ஆதரிக்கிறார். அவர் செய்யக்கூடிய நேரிய செயல்களை அவர் விரும்புகிறார். இந்த பொல்லார் செய்யக்கூடிய வன்முறை செயல்களை கடவுள் வெறுக்கிறார். அப்போ 7வது இறைவசனம் சொல்கிறது, இந்த நல்லாரை கடவுளை காணக்கூடியவர்களாக, நேர்மையால கடவுளை காணக்கூடியவர்களாக இருக்கிறார் என்பது சொல்லிவிட்டு முடிந்து விடுகிறது. அதனுடைய எதிர்ப்பதத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ பொல்லாராக இருந்தோம் என சொன்னால் கடவுளை நாம் ஒருபோதும் காண முடியாது, நரக தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் என்பதையும் இந்த திருப்பாடல் உள்ளடக்கி இருக்கிறது. பிரியமான அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நேர்மையாளர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக, நேரிய செயல்களை செய்யக்கூடியவராக, கடவுளுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்கிறோமா? இல்லை பொல்லாராக, கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடியவராக, கடவுள் அருவருக்கத்தக்க அந்த வன்முறை செயல்களை செய்யக்கூடியவர்களாக, அல்லது பிறரை இகழ்ந்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? இப்படி இருக்கிறோம் நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறினால் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்ள விடும். கடவுள் நம் மீது எப்பொழுதும் இரக்கம் கொண்டவராக இருக்கிறார். ஆண்டவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கிறார், நான் நேர்மையாளன், நான் நேரிய செயல்களை செய்கிறேன், எனவே கடவுள் என்னை காப்பாற்றுவார் என சொல்லி இந்த திருப்பாடல் முடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம் நேர்மையாளராக இருந்தோம் என சொன்னால் கட்டாயம் கடவுள் நம்மையும் காப்பார். ஜெபிப்போமா? எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, நீர் நேர்மையாளரை நேசிக்கிறீர், நேரிய உள்ளம் கொண்டோர் சென்ற செயல்களை நீர் நேசிக்கிறீர். ஆனால் பொல்லாரை வெறுக்கிறீர், வன்முறை செயல்களை நீர் வெறுக்கிறீர் என இந்த திருப்பாடல் வழியாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒருபோதும் வன்முறையை கையாளாமல் நேர்மையான செயல்களை மட்டுமே செய்து உமக்கு உகந்தவர்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும் என ஜெபிக்கிறோம். ஆமென்.